இயற்கையின் ராணியும் நிலாவின் அரசனும். நீண்ட காலங்களுக்கு முன்பு பூமியின் இயற்கையை பாதுகாக்கும் திறமை கொண்ட ராணி அனிகா வாழ்ந்தாள். அவள் காற்றுடன் பேசினாள், மழையை அழைத்தாள், மரங்களையும் பூக்களையும் தழைக்கச் செய்தாள். அவள் எங்கே சென்றாலும் பசுமை பரவியது, மலர்கள் மழை போல் பூத்தன. ஆனால் இரவு வந்துவிட்டால் அவளின் சக்திகள் மங்கி போய்விடும். மந்தமான இருள் பூமியை மூடிவிடும், விலங்குகள் அச்சத்தில் ஒளிந்து கொள்வன. அவளால் இரவை ஒளியால் நிரப்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் நிலாவின் அரசன் ரேவன் இரவை ஒளியால் நிரப்பும் தன்மை கொண்டவன். அவன் அமைதியாக, கருமையான ஆடையில், வெண்மையாக ஒளிரும் கண்களுடன் இருந்தான். அவனுடைய ஒளி மட்டும் போதவில்லை, அது வெறும் அமைதி மட்டுமே தரும், ஆனால் உயிர்ச்சுவை இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் அனிகா மற்றும் ரேவன் சந்திக்க நேர்ந்தது. அந்த தருணம் உலகத்தை மாற்றியது. ரேவன் தனது நிலவொளியை அனுப்ப, அனிகா காற்றுடன் ஒளியையும் உயிரையும் கலந்தது. இரவிலும் பூக்கள் மினுங்க, மரங்கள் மகிழ, விலங்குகள் ஆனந்தமாக நடமாடத் தொடங்கின. அதிலிருந்து ஒவ்வொரு இரவிலும் நிலா தனது ஒளியால் ராணிக்கு வாழ்த்து கூறும், ராணி தனது உயிர் தொட்டால் பூமி மகிழும். இதுவே இயற்கையின் அழகும் இரவின் மாயாஜாலமும்.